அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல்லேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் பாருங்கள், காஃபிகான் என்ற வரலாற்றறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? அவுரங்கசீப் அவையில். காஃபிகான் என்ற வரலாற்றறிஞர் அவுரங்கசீப்போட அவையில் இருந்தார். அடுத்த வினா, கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? சாலபோகம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலம் சாலபோகம். அடுத்த வினா, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்னா பள்ளிச்சந்தம். 4வது வினா, டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்துமிஸ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஸ். 5வது வினா, இபன் பதுதா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர். இபன் பதுதா அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர். 6வது வினா, திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தது. 7வது வினா, 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல் நாட்டியவர் யார்? ஹரிசந்திரா. 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல் நாட்டியவர் ஹரிசந்திரா. 8வது வினா, முதல் தரையன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1191. யார் எதை நடக்கும்னா பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும். இதில் யார் ஜெயிப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா, இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் எது? ஆஜ்மீர். இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் ஆஜ்மீர். 10வது வினா, டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? இதற்கான விடை குத்புதீன். டெல்லியின் முதல் சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக். 11வது வினா, சோழ அரசின் நிலவரி பெயர் என்ன? காணிக்கடன். சோழ அரசின் நிலவரி பெயர் காணிக்கடன். 12வது வினா, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்? மார்கோ போலோ. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் மார்கோ போலோ. அடுத்த வினா, சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? இல்துமிஸ். சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ். இந்த குழுவை ஒழித்தவர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா, டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். 15வது வினா, மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? ஃபெரோஷா துக்ளக். மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் ஃபெரோஷா துக்ளக். 16வது வினா, இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள்? டிசம்பர் 26, 2004. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் டிசம்பர் 26, 2004. 17வது வினா, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? ஸ்ட்ரெம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ரெம்போலி எரிமலை. 18வது வினா, புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? புவி அதிர்வு வரைமானி, அதாவது சீர்மோகிராஃபி. 19வது வினா, உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கு உள்ளது? அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. 20வது வினா, கார் சர்ச் என்ற பனியாறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்கு உள்ளது? ஜெர்மனி. கார் சர்ச் என்ற பனியாறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்கு உள்ளதுன்னா ஜெர்மனி. 21வது வினா, ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இன பெயர் என்ன? காக்கசாய்டு. ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இன பெயர் காக்கசாய்டு. 22வது வினா, பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று பிப்ரவரி 21. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. 23வது வினா, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு? 1952. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1952. அடுத்த வினா, தீண்டாமையை ஒழிக்க கோரும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 17. தீண்டாமையை ஒழிக்க கோரும் சட்டப்பிரிவு 17. அடுத்த வினா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 14. 26வது வினா, ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? சீனா, வடகொரியா, கியூபா. ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா, வடகொரியா, கியூபா. 27வது வினா, அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். 28வது வினா, இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? பல கட்சி முறை. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை
பல கட்சி முறை. 29வது வினா, எதிர்க்கட்சித் தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? கேபினட் அமைச்சர். எதிர்க்கட்சித் தலைவர் கேபினட் அமைச்சர் என்ற அந்தஸ்தை கொண்டிருப்பார். கடைசி வினா, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரித்தவர் யார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரித்தவர் யார்? ஏவி டைசி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.